என் பேர் பாத்தீங்கன்னா சுந்தரலிங்கம். தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 2018 மாடல் ஹோண்டா டியோ ஒன்று வச்சிருந்தேன். 3 இயர்க்கு நம்ம இதுவே கொஞ்சம் டூரிங்கா பண்ணக்கூடாது, ட்ரிப்ஸ் வந்து போக ஆரம்பிச்சேன். ட்ரிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல் ஓவர் கேரளா வந்து நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஹோண்டா டியோல 70,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் ப்ரோ. அதுக்கப்புறம் சரி லடாக் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கரோட ட்ரீமே பாத்தீங்கன்னா லடாக் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் இருக்கும்ல. பண்ணும்போது நிறைய பேர்லாம் சொன்னாங்க சரி டியோலம் போகாதே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீமோட்டிவேட்டட் இதெல்லாம் போகாது, எதுக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்க, உனக்கு தேவையில்லாத இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 35 நாள் ஆச்சு ப்ரோ. வந்து ரொம்ப ரிஸ்க், செயின் ஸ்நாச்சிங், ராபரி. ரூம் தான் ஸ்டே பண்ணேன். டிராவலர்ஸ் ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரூம், ஒரு ஹாஸ்டல் மனதாக இருக்கும். அப் அண்ட் டவுன் மாதிரி காட்டுலாம் இருக்கும். நம்மளுக்கு ஒரு பெட் மாதிரி எடுத்து நம்ம அங்க ஸ்டே பண்ணிக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் சீப்பா தான் இருக்கும். அந்த டியோல வந்துட்டேன் ப்ரோ. வரும்போது டியோல வந்தேன். அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு 20,000 பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் ஆச்சு. டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 70,000, 70,000 தான் ஆச்சு. ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மோட்டார் ஆகாஷ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒரு பேசிக் சாதாரண பைக்கில் கூட நம்ம டூரிங் போக முடியும்னு ப்ரூஃப் பண்ணவர் தான் நம்மளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தம்பி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு ஹோல்டர் இவர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா லடாக் வந்து அவர் டியோவில் போயிருக்காரு. ஸோ கரண்ட்டாக வந்து தம்பி வந்து பார்த்திங்கன்னா ட்ரைம்ஃப் ஓன் பண்ணுறாப்புல, ஸ்பீட் 400 இந்த மாடலு. ஸோ இவரை பற்றி ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூரிங் போகிறக்கு இந்த பைக் தான் வேணும் அந்த பைக் தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம காம்ப்ரமைஸ் ஆகாமல் எந்த பைக்காக இருந்தாலும் நம்ம டூரிங் போகலாம். ஸோ நம்ம லடாக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, ஸோ உங்களோட ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுங்க ப்ரோ. ஆக்சுவலாக என் பேர் பார்த்தீங்கன்னா சுந்தரலிங்கம். நான் வந்து எங்கேருந்து வந்துறேன் பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஆக்சுவலாக நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். நான் ஒரு இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. ஒரு 2018 மாடல் ஹோண்டா டியோ ஒன்று வச்சிருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் இந்த பைக்குக்கு முன்னாடியே ஹோண்டா டியோ தான் வச்சிருந்தேன். அதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஊர்ல இருந்து நான் அப்பப்போ எடுத்து வரேன் பைக். நான் எடுத்து வரும்போது கொஞ்சம் டூரிங்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சரி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சும்மா சாதாரண ஹெல்மெட்டு, சும்மா சாதாரணமா பேக் கட்டிட்டு அந்த மாதிரி தான் வருவேன் நான். அதுக்கப்புறம் போக 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 அதுவே பழகிருச்சு. எப்படின்னா சரி நான் இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய வந்துச்சு. சரி எதுக்கு நம்ம இதுவே கொஞ்சம் டூரிங்கா பண்ணக்கூடாது, இந்த பைக்கே டூரிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சரின்னு சொல்லிட்டு டூரிங் போலான்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சமா ப்ராப்பரா கொஞ்சம் ரைடிங் கேஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சு ஒரு ப்ராப்பரான நல்ல ஹெல்மெட்டு, அப்புறம் ஜாக்கெட்டு, பூட்ஸு, க்ளவுஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ரைடிங் கேஸ் வாங்கிட்டு அப்புறமேலு ட்ரிப்ஸ் வந்து போக ஆரம்பிச்சேன். ட்ரிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல் ஓவர் கேரளா வந்து நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆல் ஓவர் ஃபுல்லா கேரளா ஹோண்டா டியோல இன்னும் வச்சிருக்கேன். 70,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் ப்ரோ. 4 இயர்ஸ்ல 70,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். கேரளால 14 டிஸ்ட்ரிக்டையும் கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லா கவர், சவுத் தமிழ்நாடு தென் கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா ட்ரிப் போயிட்டு இருந்தேன் ப்ரோ. அதுக்கப்புறம் சரி லடாக் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட பைக்கரோட ட்ரீமே பாத்தீங்கன்னா லடாக் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் இருக்கும்ல. சரின்னு சொல்லிட்டு தான் நாமளும் லடாக் போலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர்லாம் சொன்னாங்க, எங்க கேங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பெரிய பைக்கா வச்சிருப்பாங்க. சரி டியோலம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீமோட்டிவேட்டட் ஒரு எப்படி சொல்லிட்டாங்கன்னா ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணாம விட்டாங்க. இதெல்லாம் போகாது, எதுக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்க, உனக்கு தேவையில்லாத இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பட் ஆக்சுவலா எனக்கு என்னன்னா ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, என் பைக் மேல ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு மேலே நான் நிறைய ட்ரிப்பு கண்டினியூஸா ரெகுலரா போயிட்டே இருந்தனால வந்து நம்மளால பண்ண முடியும், எதுவுமே பிரச்சனை வராது அப்படின்னு நினைச்சு நான் வந்து ஜூலை 1ஆம் தேதி நான் ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரோ. ஜூலை 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன், ரைடிங் கியர்ஸ் எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து அமௌண்ட், பட்ஜெட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு ஜூலை 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே வந்து நான் ஒவ்வொரு லடாக் வந்து பெங்களூரு, ஹைதராபாத்து, அதுக்கப்புறம் நாக்பூர், சாகர், ஆக்ரா, டெல்லி, அப்படியே ஆக்ரா, டெல்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், அம்ரித்சர், ஜம்மு காஷ்மீர், ஸ்ரீநகர், லடாக், மணாலி, ஹிமாச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என்டையரா வந்து ஒரு ட்ரிப்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 35 நாள் ஆச்சு ப்ரோ. 35 நாள் ஆச்சு. ஸ்டேலாம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலா டென்ட் கொண்டு போயிருந்தேன். பட் ஆனா நான் எங்கேயுமே நான் டென்ட்டை போடவே இல்லை.
ஏன்னா வந்து நம்ம வந்து ஆன் ஃபீல்டு நம்ம இறங்கும் போது அது வந்து ப்ராக்டிகாலிட்டியில வந்து இருக்காது. நம்ம டென்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். பட் ஆனா வந்து ரொம்ப ரிஸ்க்கு. எப்படி பாத்தீங்கன்னா செயின் ஸ்நாச்சிங், ராபரி, பெட்ரோல் பங்க்ஸ்ல போடலாம் ப்ரோ. இருந்தாலும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எப்படின்னா நம்ம கொஞ்சம் சோலோவா போறனால கொஞ்சம் பயம். ஏன்னா நம்ம கேஷும் கொஞ்சம் வச்சிருப்போம், கேஷ் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலா நான் பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் வச்சிருப்பேன். 2 ஃபோனு, ஆக்ஷன் கேமரா, பவர் பேங்க், அந்த மாதிரி சரி கொஞ்சம் கேஜெட்ஸ்லாம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம கேஜெட்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறமேல கொஞ்சம் சிம் கார்டு அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வீட்டுக்கு கான்டாக்ட் பண்றதுலாம் கொஞ்சம் கஷ்டம். அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் காசு போனாலும் போகட்டும், டென்ட் எதுக்கு நம்ம சும்மா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ரூம் தான் ஸ்டே பண்ணேன். எல்லா இடத்துலயும் ரூமு, ஹாஸ்டல் ஸ்டே பண்ண வரும். மெயினா ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா இந்த பாய்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க, டிராவலர்ஸ் ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரூம், ஒரு ஹாஸ்டல் மனதாக இருக்கும். அப் அண்ட் டவுன் மாதிரி காட்லாம் இருக்கும். நம்மளுக்கு ஒரு பெட் மாதிரி எடுத்து நம்ம அங்க ஸ்டே பண்ணிக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் சீப்பா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணி ஆக்சுவலா அது போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டியோல வந்துட்டேன் ப்ரோ. வரும்போது டியோல வந்தேன். அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா ஒரு 20,000 பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் ஆச்சு. பெட்ரோல் மட்டும் 20,000 ஆயிருக்கும். டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 70,000, 70,000 தான் ஆச்சு. ஆக்சுவலா நான் கையில கொண்டு போனது பாத்தீங்கன்னா 1,20,000. வந்து தாராளமா எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, எங்கெங்கெல்லாம் சுத்தமா எல்லாத்தையும் சுத்திடலாம், வேணுங்கிறத வாங்கிக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு மாசம் நல்லா வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கணும். அப்புறம் நம்ம திரும்பி இன்னொருக்காக எல்லாம் வர முடியாது, அதை பார்க்கல இதை பார்க்கல அப்படின்னு சொல்லிலாம் வர முடியாது. நான் 1,25,000 20,000 கொண்டு போனேன் ப்ரோ. சரி எவ்வளவு வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து போனேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 70,000 தான் ஆச்சு. இன்னும் வந்து பாக்கி 50,000 அப்படியே வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, 70,000க்குள்ளே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் லடாக் போனதை பார்த்துட்டு இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இருந்து இந்தியா ரெக்கார்டு வேற கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து டியோல போனதுக்காக இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இருந்து அஸ் அ டிராவலரா வந்து டியோல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து இங்க லடாக் போனதுக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரோ லடாக் வந்து போறோம்னா பாத்தீங்கன்னா ஆமா ப்ரோ. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முன்னாடியே கொஞ்சம் ரைடிங்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துக்கோங்க. எடுத்துனே லடாக் போறது வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட். ஏன்னா பாத்தீங்கன்னா ரோடெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்காங்க. நீங்க எடுத்துனே வந்து டைரக்டா லடாக் எந்த ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம டைரக்டா நீங்க லடாக் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். கஷ்டம். நீங்க முன்னாடியே வந்து சும்மா அங்கங்க ட்ரிப் போறது அந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்கான இதெல்லாம் வந்து கொஞ்சம் கத்துக்கோங்க. பைக் எப்படி ரிப்பேர் பண்றது, ஃபால்ட்னா பைக் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து உங்க ஹெல்த் கண்டிஷன் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களால ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடியும், எவ்வளவு கிலோமீட்டர் கிராஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்க கேப்பபிலிட்டியை ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா இது பார்த்துட்டு பட்ஜெட் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஹெவியான பட்ஜெட் எடுத்துக்கோங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் செலவு எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. திடீர்னு பைக் ரிப்பேர் ஆகும். சப்போஸ் ஒரு இடத்துல ஹோட்டல் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். 1000 சொல்ற ஹோட்டல்ல 2,000 3,000 ஹோட்டல் சொல்லுவாங்க. நம்ம வந்து அதுக்காக வந்து நம்ம ஸ்டே பண்ணாம இருக்க முடியாது. பட்ஜெட் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா சாலிடா கொஞ்சம் நல்ல பெரிய அமௌண்ட் எடுத்து போனாதான் வந்து ரிலாக்ஸா போயிட்டு ரிலாக்ஸா வரலாம். நீங்க கம்மியான அமௌண்ட் கொண்டு போனீங்கன்னா பாத்தீங்கன்னா காசு இவ்வளவு இருக்கு, கம்மியா தான் இருக்கு, சாப்பிடுறது கம்மியா சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செலவெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகாம இருக்கும். ப்ரோ என்னால பாத்தீங்கன்னா ஒன் டேல வந்து 500ல இருந்து 600 கிலோமீட்டர் கவர் பண்ண முடிஞ்சு. ஈஸியா சாலிடா. என்ன ப்ரோ? இல்ல பாடி பெயின் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா ஆகல. ஏன்னா நான் கொஞ்சம் பழகிட்டேன் அதுல. அதுக்கு முன்னாடி ஃபுல்லா டூரிங் வந்து நிறைய கொஞ்சம் அடிக்கடி ட்ரிப்ஸ் அந்த மாதிரி போய் பழகி எனக்கு பேக் பெயின் சுத்தமா இல்ல. பட் ஆக்சுவலா சொல்ல போனா என் கூட இல்ல, தமிழ்நாடு ரைடர்ஸ் 3 பேர் வந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் நாக்பூர்ல தான் மீட் பண்ணேன். அவங்க தற்செயலா பார்த்தாங்க, நானும் தற்செயலா பார்த்தேன். டிஎன் வண்டியான்னு பார்த்துட்டு நாங்க மீட் பண்ணி பேசினோம். அவங்க ஹிமாலயா, அப்புறமேல சூப்பர் மீட்டியர் 650, அப்புறமேல ஒரு கிளாசிக் 350, எல்லாமே கொஞ்சம் ராயல் என்ஃபீல்டு குரூப்ஸ் தான். அவங்க கிட்ட வந்து நான் ஷேர் கேட்டேன். அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஆக்சுவலா எப்படிப்பா இந்த வண்டியில வந்தேன், நாங்களே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் ஓட்டவே முன்னாடினாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ஒரு 550 கிலோமீட்டர் நான் பெர் டே ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னேன்.
அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாங்கள் க்ளோஸ் ஆயிட்டு நாங்கள் டெல்லி வரைக்குமே நாங்கள் வந்து ஒன்னா தான் போனோம். நான் வந்து ஆக்சுவலா ஸ்லோவாகவே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆக்சுவலா வந்து கைடன்ஸ் வந்து நான் தான் கொடுத்தேன். பட் இந்த ஃபுல்லா லடாக் பிளான் பண்ணுறோம். சொல்ல போனா நான் ஒன்லியா தான் நான் வந்து எல்லாமே பிளான் பண்ணதுன்னா ஸ்டேல இருந்து இப்போ நம்ம ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்றோம்னா இன்னைக்கு எங்க போய் முடிக்கலாம், அந்த இடத்துல என்னென்ன சுத்தி பார்க்கலாம், எந்த மாதிரி ஸ்டே இருக்கு, எந்த மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு அன்னைக்கான டே வந்து அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் 40+ ஏஜ் அவங்களுக்கு 3 பேருமே. அவங்களுக்கு வந்து நான் தான் கைடன்ஸ் கொடுத்தேன். இங்க போகலாம்னா நம்ம இங்க போய் நம்ம அங்க ஸ்டே பண்ணிக்கலாம், ஹோட்டல் கொஞ்சம் சீப்பா இருக்கும். ஏன்னா ஆக்சுவலா எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹிந்தியும் தெரியும். அதை வச்சு கொஞ்சம் மேனேஜும் பண்ணனால கொஞ்சம் ஈஸியா போச்சு. இப்படிதான் வந்து லடாக் ரைடு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட். இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா 2023 வந்து ஜூலை மந்த்ல வந்து நான் லடாக் போனதுக்காக வந்து அப்ரிசியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரம். பட் அது ஆக்சுவலா ஆன்லைன்ல இருந்து வரது ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டு நம்மளோட போட்டோஸ், வீடியோஸ், ஜிபிஎஸ் லொகேஷனு, கரண்ட் டைம் லொகேஷனு அவங்க ஃபுல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ராவான்னு சொல்லிட்டு ஒரு ஆப், ஸ்ட்ராவா இருக்கா ஒரு ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நம்ம டே டு டே ஒரு டைமிங் அதான் டே டு டே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி செக் பண்ணிட்டு தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் வந்து கொரியர் மூலியமா வந்து நம்மளுக்கு டெல்லியில இருந்து வந்துச்சு. அதான்